இந்த வீடு சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சியாமா சாஸ்திரிகள் வாழ்ந்த வீடு. இது கூடம், உள்ளே இருப்பது பூஜை அறை. இங்குதான் அவர் அமர்ந்து பூஜைகள் செய்திருக்கிறார். அம்பிகையை நினைத்து, அம்பிகையை மனதில் இருத்தி, கண்களிலே ஆறாக பக்தியின் காரணமாக ஆனந்த கண்ணீர் பெருக உருகி உருகி பாடியிருக்கின்றார். சியாமா சாஸ்திரிகள் திருவாரூரில் பிறந்து தஞ்சையிலே வாழ்ந்தவர். பங்காரு காமாட்சி அம்மனை காஞ்சிபுரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ஊராக எங்கே வைத்துக்கொள்ளும் தெரியாமல் அதை மறைத்து எடுத்து வந்து கடைசியில் தஞ்சை மராட்டிய மன்னரின் அழைப்பில் ஏற்று தஞ்சாவூரிலே வந்து சேர்ந்தாள் இந்த பங்காரு காமாட்சி காஞ்சிபுரத்திலிருந்து. இந்த கோயிலும் இது சார்ந்த பின்னால் இருக்கிற தெருவும் மராட்டிய மன்னர்களால் கொடுக்கப்பட்டது. அவர்கள் தான் இவர்களை எல்லாம் இங்கே குடியமர்த்தினார்கள். இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்து கொடுத்தார்கள். சாமா சத்துகள் என்று சொல்லும் பொழுதே நமக்கு உடனிகழ்ச்சியாக அம்பிகை தான் நம்ம கண் முன்னால் வருகிறார். தேவி பக்தரான இவர் பரம்பரையாக பங்காரு காமாட்சி அம்மனை பூஜை செய்யும் உரிமை பெற்ற பூஜகர் வழியில் வந்தவர். தந்தையார் விஸ்வநாத ஐயருக்கு பிறகு பங்காரு காமாட்சி அம்மனின் பூஜா கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டவர். இளமையிலேயே இசைஞானம் கைவரப்பெற்று பாடல்கள் ஏற்றும் அந்த திறமையையும் அம்பிகை இவருக்கு கொடுத்தருளினாள். இந்த வீட்டில் இந்த பூஜையரின் முன்பும் பங்காரு காமாட்சி அம்மனின் ஆலயத்தில் அம்பிகையின் முன்னும் அமர்ந்து அவர் பாடிய பாடல்கள் தான் நமக்கு எடுத்துக்கின்ற முத்துக்கள். மற்றவர்களெல்லாம் தங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை நினைத்து பாடுவார்கள். ஆனால் தனக்கு இஷ்டமான தெய்வத்தை தொட்டு பூஜை செய்து வணங்குகின்ற அந்த பெருமை சாமாசத்தில் அவர்களுக்கு தான் கிடைத்தது. அம்பிகையை பாடினார், மனமுருகி பாடினார், அற்புதமாக பாடினார். பாடலை துணிக்கும் குரல் என்ன தெரியுமா? அம்மாவின் காலை கட்டி கொண்டு நிற்கின்ற ஒரு குழந்தை அம்மாவை முகத்தை நிமிர்ந்து பார்த்து அம்மாவின் முகத்தை பார்த்து ஏங்கி தவித்து காலை கட்டி கொண்டு என்னை தூக்கிக்கொள்ளுன்னு சொல்கின்ற குழந்தையின் பாவத்தை அவர் பாடலை பார்க்கலாம். அவர் பாடலெல்லாம் டைரக்ட் என்று சொல்ல, அப்படி நேரடியாக அம்பிகையை விழித்து அம்பிகையின் அருளை வேண்டி அவருடைய அருள் கடாட்சத்தை வேண்டி தன்னை காப்பாற்று, உன்னை நம்பினேன் நம்பித்தி பாலிஞ்சு காமாட்சி என்று அவர் தவிக்கின்றார். நம்பித்தி உன்னை நம்பினேன் என்று தவிக்கின்றார். மிகச்சிறந்த பாடலை எல்லாம் கொடுத்திருக்கின்றார். அவருடைய பாடல் அத்தனை கிடைத்ததுன்னு தெரியாது, கிடைத்தவை அவையெல்லாம் நம்மை உருகச் செய்கின்றன. 3 தலைமுறையாக வாகையக்கார குடும்பம். சியாமா சாஸ்திரிகள், அவருடைய பிள்ளை சுப்பராஜ சாஸ்திரிகள், பேரன் அண்ணாசாமி சாஸ்திரி எல்லாருமே வாகையக்காரர்கள். எப்படிப்பட்ட பேர்! சமாசன் பாடல்களே அவர் தாளத்திலே சிறந்தவர், தாள நிபுணர் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த தாளம் அந்த சாகித்யத்துக்குள்ளே மறைந்து நிற்குமே தவிர வெளியிலே நீட்டிக்கொண்டு இருக்காது. அந்த பாடலோடு கூட அந்த அழகான தாள நுட்பங்கள் மறைந்து நிற்கும். ஆனால் அவை அற்புதமான தாள கோலங்கள். மிகச்சிறந்த இந்த வாகையக்காரருடைய ஜென்ம நட்சத்திரத்தை ஆண்டுதோறும் மரபு ஃபவுண்டேஷன் கொண்டாடி வருகின்றது. காலையிலே பாடுகிறவர்கள், மாலையிலே அங்கு ஒரு கச்சேரி உண்டு. காலையிலே இங்கு சாமாசனம் வீட்டிலே ஒரு இசை அஞ்சலி. இந்த ஆண்டு ஐஸ்வர்யா சங்கர் அவர்கள் அந்த இசை அஞ்சலியை செலுத்தும் பேர் பெற்றார். உடன் மைதிலி கண்ணன், திருவியாற்றின் அற்புதமான பாடகி, தஞ்சையில் வசிக்கிறவர், அவர் வந்து கலந்து கொண்டார். அன்று காலை ஒரு மெய்சிலக்க வைக்கும் அனுபவமாக அது இருந்தது. சமாசாசிகளுக்கு சேவை செய்கின்ற பெரும் பாக்கியத்தை அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றது பெரும் பாக்கியத்தை பெற்றமைக்காக பெரிதும் மகிழ்கின்றோம். அவருக்கு நம்முடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.